வணக்கம் தமிழ் பேசும் மக்களுக்கு. இன்று நாங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம், ஒரு தமிழ் செயற்பாட்டாளர் மொன்ட்ரியலில் பல தமிழ் செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆளை தான் நாங்கள் மீட் பண்ண வந்திருக்கிறோம். ஸோ அவங்களையே சந்தித்து கதைப்போம். வணக்கம் இளவரசி அக்கா, எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் வணக்கம் ரிஷ்மன். ரொம்ப தமிழ் விடயங்களில் தமிழ் சமூகம் சம்மந்தப்பட்ட நிறைய இடங்களில் உங்களை பார்த்துருக்குறேன். உங்களுடைய தமிழ் பற்று, அதனால தான் நீங்கள் எந்த ஒரு விடயத்துக்கு கூப்பிட்டாலும் நான் உடனே அதுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய உணர்வும், அந்த சமூகத்துக்கு நீங்கள் ஏதாவது செய்யணுங்கிற உங்களுடைய அந்த அன்பும் தான், பேரன்பும் தான். நன்றி நன்றி. ஏன்னா நாங்கள் தமிழுக்கு செய்யாத வேறு எதுக்கு செய்ய போகிறோம், அதுக்காக தமிழுக்கு உங்களை மாதிரி இளம் பிள்ளைகள், அதுவும் இளம் தலைமுறைகள் இது மாதிரி முன்னே வர்றது ரொம்ப அரிது. அதில் நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி. ஸோ நிகழ்ச்சி போகிற முன்னால் நாங்கள் உங்களுடைய சில விடயங்களை கேட்க போடுறோம். அதாவது பல அரசியல் சம்மந்தப்பட்டதும், பல மொன்ட்ரியலில் செயற்பாடு சம்மந்தப்பட்டதும், கடைசியில் உங்களை பற்றி சம்மந்தப்பட்டதும் நாங்கள் சில கேள்வியை கேட்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு ஆசையாக இருக்கிறோம். நான் இளவரசி இளங்கோவன். பிறந்தது வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பரவக்கோட்டை அப்படிங்கிற கிராமத்தில் தான். நான் அங்கே தான் பிறந்தேன், அங்கே தான் வளர்ந்தேன், அங்கே தான் படித்தேன். என்னுடைய பள்ளி உயர்கல்வி வரைக்கும் பள்ளி படிப்பு முழுவதுமாகவே எங்களுடைய அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் வழியாக கல்வி கற்றேன். அதுக்கப்புறம் கல்லூரி தொழில்நுட்ப வல்லுநராக கல்லூரி முடித்து சென்னையில் பணிபுரிந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் திருமணமாகி என் குழந்தை பிறப்புக்கு பிறகு நாங்கள் இங்கே கனடாவுக்கு கணவரின் வேலை நிமித்தமாக இங்கே புலம்பெயர்ந்தோம். குறிப்பாக மான்ட்ரியலுக்கு வந்தோம். அதுதான் என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம், புலம்பெயர்ந்த ஒரு பயணம். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேயே என்னுடைய ஆசை கிடையாது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும், வெளிநாட்டு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதெல்லாம். ஆனால் என்னுடைய சூழல் கணவருடைய மிகப்பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கேயே நிரந்தர குடியுரிமை பெற்று இங்கேயே வசிக்கிற சூழ்நிலை ஆயிடுச்சு. அதுதான் என்னை பற்றி சொல்லணும், பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. உங்கள் சிச்சுவேஷன் தான் எல்லா ஈழத்தமிழர்களுக்கும் உள்ளது. அதாவது தன் தாய்நாட்டை விட்டுட்டு வேறு வெளிநாடுக்கு வாழணும், இந்த குளிருக்குள்ள கஷ்டப்படணும் என்ற யாருக்குமே அது விருப்பம் இல்லை. எங்களை கால சூழ்நிலை, எங்களை நாட்டு சூழ்நிலை அதால் எங்களை கொண்டு ஆனால் நாங்கள் நல்ல பெரிய நிலைகளுக்கு வந்திருக்கிறோம்ன்றதை, அந்த சக்ஸஸுக்கு வந்திருக்கிறது சரியான தமிழ்நாக்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி இதுக்கு வந்திருக்கிறது ஒரு பெரிய விடயமாக்குறதை கொண்டு. ஸோ அடுத்ததாக நான் உங்களுக்கு முக்கியமாக இன்றைக்கு வந்திருக்கிறது அண்மையில் நடக்க போகிற தேர்தல். அதாவது எங்களுடைய தமிழ்நாட்டு தேர்தல் தான் சரியான போய்கொண்டிருக்கு. அதாவது நீங்கள் ஐடின்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் மற்ற கட்சிகளை விட இப்போ போட்டியாக நிற்கிறது நான் தமிழர், அடுத்தது விஜய் டிவிகே. இந்த ரெண்டுலேயும் சரியான போட்டி. அதாவது யங்கர்ஸ் மத்தியில் அதுதான் சரியான ஒரு போட்டியில் இருக்குது. ஸோ இதில் யார் வெற்றி பெற போகிறா, யார் தோல்வி பெறா, இந்த ஒரு தீர்மானத்தில் யாருக்குமே அது தெரியல. ஸோ இருக்கிறோம். ஸோ என்னை பொறுத்த மட்டும் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறன்றது வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் இங்கே பல செயற்பாடுகளை செய்துருந்தீங்க. ஸோ அந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? காரணம் அப்படின்னா தமிழ் தேசியம். முதல் காரணம் தமிழ் தேசியம். என்னுடைய தனிப்பட்ட கோட்பாடு தமிழ் தேசியம், தலைவர் மேதகு அவர்கள். ஏன் அப்படின்னா, என் மொழி தமிழ், என் அடையாளம் தமிழ் அப்படின்னு சொல்லி முன்னிறுத்தி அந்த தமிழ் பேசும் மக்களுக்கான மொழிக்காகவும் அவர்களுடைய உரிமைக்காகவுமே 30 வருட மிகப்பெரிய ஒரு வரலாற்று போராட்டத்தை நடத்தி அதுக்காக நின்றவர். அது ஒரு ஆயுதமேந்தி சண்டையிடுற ஒரு சாதாரண ஒரு விடயம் என்று நிறுத்த முடியாது. அவர் ஒரு என்ன சொல்கிறது, மாதிரி தமிழீழத்தை நடத்தி காமிச்சார். அங்கே நிதி மேலாண்மை எப்படி இருக்கணும், தற்சார்பு பொருளாதாரம் எப்படி இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கணும், சிறுவர்களுக்கான கல்வி, அவர்களுடைய எல்லாமே எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு மாதிரி தமிழீழத்தை வடிவமைச்சு ஒரு மாதிரி தமிழீழ அரசாங்கம் நடந்துச்சு. அங்கீகரிக்கப்படாத அரசாங்கமாக இருந்தால் கூட இது எல்லாமே நாங்கள் பிறக்கலை, நாங்கள் அதுக்கான எந்த இதுவும் இல்லை. அப்போல்லாம் நான் அந்த மாதிரி விடயங்கள்லாம் நான் கேள்விப்படவே இல்லை. நாங்கள் அந்த 2009 ஈழ போராட்டம் முடிகிற காலத்தில் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுவும் எங்களுக்கு அந்த வரலாறு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி தான்
எங்கள் நாட்டில் அரசியலே நடந்துச்சு. எங்களை மாதிரி அந்த காலத்தில் இருந்த இளம் பிள்ளைகளுக்கு இந்த வரலாறு கற்பிக்கப்படவே இல்லை. இருந்தாலுமே நாங்கள் வந்து தேடி படிக்கும் பொழுது தான் எங்களுக்கு தெரிந்த விடயங்கள். ஆனால் இப்போ வந்து தமிழ் தேசியத்தை முழுதாக உள்வாங்கி கொண்டு இவ்வளவு நடந்திருக்கா, இவ்வளவு பெரிய ஒரு வீரன் வந்து நம்ம இனத்தில் நம்ம மொழியில் பேசுகிற ஒரு இனத்தில் பிறந்திருக்கான தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களோட இதுவும் புதுசாக பிறக்க வச்சது அந்த தமிழ் தேசிய கோட்பாடை கொண்டு போய் சேர்த்தது அண்ணன் சீமான், செந்தமிழன் சீமான், நாம் தமிழர் கட்சியினர்கள் மட்டும்தான். அதனால தான் நான் வந்து முதல் காரணம் தமிழ் தேசியம் தான். அதுக்கு அடுத்தது நிறைய காரணங்கள் இருக்குது. நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பெண்கள் தொடர்பான விடயங்கள் எல்லாம் முன்னெடுக்கிற ஆள், பெண்களை வந்து எம்பவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து இந்தியா 33% கொடுக்கறதுக்கே வந்து தடுமாறிக்கிட்டு இருக்குது. இப்போ மசோதா ஃபெயில் ஆகிடுச்சு, நாங்கள் தான் ஃபெயில் பண்ண வச்சோன்னு இந்த பக்கம் ஒரு கூட்டம், ஃபெயில் ஆகிடுச்சு, இது பெண்களுக்கான தோல்வின்னு இந்த பக்கம் ஒரு கூட்டம் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் என்னவோ பண்ணிட்டு போங்க. நான் 50% ஆணும் பெண்ணும் சமம் இல்லை, ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி 2016 50% வந்து கொடுத்துட்டு வர்றாரு. இதனால் என்ன, அவங்க ஜெயிக்காத கட்சி தானே, கொடுத்தா என்ன அப்படிங்கிற கமெண்ட் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது அப்படிலாம் இல்லை. அந்த 117 பெண்கள் களத்தில் நிற்கிற அந்த ஒவ்வொரு பெண்களும் வந்து பேசுகிற பேச்சு கேட்டு சாதாரண வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து தன்னுடைய தேவைகளை வந்து வாய் திறந்து கேட்கணும், நமக்கு ஒரு விஷயம் தப்பாக இருந்ததுன்னா நம்ம போய் அதை பேசணுங்கிற தைரியமே அந்த பெண்களை பார்த்தா தானாக வருது. அது வேலை செய்கிற பெண்கள் பேசும்பொழுது சோசியல் மீடியாவில் பார்த்து நான் ஒரு இது வயிற்றில் குழந்தையோடு பெண்கள் நிற்கிது அந்த பொண்ணு அனிஷா பாத்திமா, அந்த 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 வெயில் சத்தத்துலையும் வெயிலுக்குலையும் அந்த பிரெக்னண்டோட அந்த அவ வந்து ஒரு வாக்கு சேகரிக்கிறதுக்கு அந்த பொண்ணு பேசுகிற பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, என் தொகுதியில் ஊழல் இருக்காது, ஊழல் வாங்குறவங்களை நீங்கள் பிடிச்சிங்கன்னா நான் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வாக்கு கொடுக்குது. அந்த மாதிரி ஒரு வாக்குறுதி கொடுக்கறதுக்கோ தைரியமாக பேசுகிறதுக்கோ தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது கட்சிகள் இருக்கா? இல்லை. அந்த 117 பெண்களுமே வந்து சாதாரண, அதாவது படித்த பெண்கள், பெரிய அரசியல் பின்புலம்லாம் இல்லை, ஆனால் அறிவு பின்புலம், எல்லாமே பேராயுதம் தாங்கி அந்த வரலாற்றை படித்து அந்த பயிற்சி பட்டறையில் பயிற்சி எடுத்து அப்படியே பிரசவிக்கப்பட்ட பெண் புலிகள் அப்படி நிற்கிறாங்க. ஸோ இந்த பெண்களுக்கு 50% கொடுத்தது தமிழ் தேசியம், என்னுடைய தலைவரையும் தலைவையாக ஏற்றுக்கிட்டது, இந்த மாதிரி விடயங்கள்லாம் தான் எனக்கு பிடிச்சது. இன்றைக்கி பல வருஷமாகவே நான் தமிழ் தேசியங்கிறதுனால உற்று கவனிச்சிட்டு வரேன். ஆனால் நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு நாம் தமிழர் மீது. அப்போ அந்த விமர்சனங்களுக்கான பதில்களை தேடிக்கிட்டே இருந்தேன். அதுக்கான எல்லா பதில்களும் எனக்கு கிடைச்சிது. எனக்கு இன்னும் நிறையா புரிதல் ஏற்படுறதுக்கு காரணம் புலம்பெயர்ந்த தேசத்தில் நான் ஈழத்தமிழ் உறவுகளோடு வசிக்கிறது. இப்போ ஈழத்தமிழ் உறவுகளோடு வசிக்கும் பொழுது அவங்க ஊரில் எங்கிட்ட நிறைய பெண்கள் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி தமிழீழம் நடக்கும் பொழுது அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த தலைவர் இருக்கும் வரையுமே வந்து பெண்கள் வந்து 12 மணிக்கு கூட பயமே இல்லாமல் தனியாக போவோம். நாங்கள் ஒரு பொண்ணு தனியாக போனால் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே பின்னாடி கண்காணிச்சுக்கிட்டே வந்து அவங்க பாதுகாப்பாக போய் சேர்ந்துட்டாங்களான்னு உறுதிப்படுத்திக்கிட்ட பிறகு விட்டுட்டு போகிற உறவுகள் தான் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி நான் நேரடியாக நிறைய அனுபவங்களை கேட்டிருக்கேன். அதே மாதிரி புலம்பெயர்ந்த தேசத்தில் நடக்கிற இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு எல்லாமே வெளியில் தெரியாத அளவுக்கு நீதிமன்றங்கள்லாம் இங்கே இருந்திருக்கு. அங்கங்கே கூப்பிட்டு குடும்ப பிரச்சனைகள்லாம் பேசி அதை தீர்த்து வைப்பாங்க. அங்கே வந்து காவல்துறை ஒன்று இருந்தது, ஏதாவது துறை சார்ந்ததில் அவர்களே வந்து இப்போ நீங்கள் உங்கள் வீட்டை ஒரு பிரச்சனை நடந்தால் அவர்களே 2 பேரையும் கூட்டி கொண்டு போய் 2 பேரையும் கதைச்சி அவர்கள் பிரிய போகிற தருவாயில் கூட அவர்களை சேர்த்து வச்சிருக்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. எங்களை சொந்த உறவுகளுக்கே நடந்திருக்கு. அதான் இது எல்லாமே நான் கேள்விப்பட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இப்போ இது எல்லாமே தான் எனக்கு வந்து இன்னும் நாம் தமிழரை பற்றிய புரிதல் நிறைய கிடைச்சி அவங்க பக்கம் முழுசாக நிற்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு ஒரு கேள்வி, நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சிகளை விட தனித்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ எல்லாருமே இப்போ நீங்கள் கடைசியில் வந்து ஆண்டு வந்த கட்சிகளாக இருக்கட்டும், இந்த கட்சி அவையில விட புறம்பா இப்போ வருகிற விஜய் கட்சி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவையில விட புறம்பா உங்களுக்கு தெரிகிறதுக்கான காரணம் என்ன? ஏன் அவர் சொல்கிற வாக்குறுதிகள் வந்து தமிழ்நாட்டில் சாத்தியமாக்க முடியுமா? அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக 462 பக்கத்தில் அவர் தொடாத விடயமே இல்லை. அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி ஒரு 462 பக்கத்தில் ஒரு புத்தகத்தை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. இது இந்த வருஷம் மட்டும் கொடுக்கல, 2016 கொடுத்துட்டே வராங்க. இந்த வருஷம் இன்னும் நல்ல படங்களோட விவரித்து எழுதியிருக்காங்க.
எதுக்காக வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் நாம் தமிழர் கட்சின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, வெளிநாட்டில் வாழ்கிற எங்களுக்கு தான் தெரியும் அந்த தேர்தல் வாக்குறுதியில் சொல்லப்பட்டு இருக்கிற அத்தனை விடயங்களும் சாத்தியம். நாங்களாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் இருக்கிற அத்தனை விடயங்களும் அனுபவிச்சுருக்கோம். பால் பொருளாதாரம், இப்போ கனடாவில் நாங்கள் இருக்கிற இடத்துலையே வந்துட்டு பார்த்திங்கன்னா பால் கூட்டுறவு இது இருக்குது. அதுதான் இங்கே உள்ள பால் சப்ளை பண்ணுது. நேச்சுரல் அப்படிங்கிற பாலை நீங்கள் கடைக்கு போகிறப்பெல்லாம் பார்த்துருக்கலாம். கியூபான் பார்த்துருக்கலாம், நேச்சுரல் பார்த்துருக்கலாம். இது எல்லாமே கியூபெக் அரசாங்கத்தால் நடத்தப்படுற அக்ரோ ப்ராடக்ட் சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இங்கே இருந்து பக்கத்தில் தான் இருக்குது. 1 கிலோமீட்டருக்குள்ளே போனால் கூட பார்க்கலாம் அந்த கம்பெனி. அவங்க தான் பாலை பாட்டு பண்ணையிலேருந்து பாலை வந்து கொள்முதல் பண்ணி தயாரிப்பு அதை வந்து சுத்திகரித்து பால் பொருட்கள், இது மட்டும் இல்லை சீஸு, அவர் சொல்கிற எல்லாமே இங்கே நடக்குது பால் பொருளாதாரத்துக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஊரோட அருமை தெரியும்பாங்க. நம்ம ஊரில் 12 மாதமும் நல்லா வெதரு, மழை, குளிர் எல்லாம். இப்போ காலநிலை வந்து உலக காலநிலை மாறுறதுல சில பருவமழையெல்லாம் பொய்த்து போனாலுமே, இல்லை பருவம் தவறி மழை பெய்யுறது விஷயம்லாம் இப்போ நடக்குது. இருந்தாலுமே நாங்கள் இருக்கிற இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா 8 மாதம் குளிர். நாங்கள் வெளியிலேயே போக முடியாது. அத்தியாவசிய தேவைகள், வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு இதுக்கு தான் போக முடியும். 24 மணி நேரமும் ஹீட்டரை போட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. இயற்கை வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும் கனடாவுக்கு. இந்த முக்கியமாக இந்த குளிர், அந்த குளிரில் கூட அந்த இருக்கிற 5 மாத கோடை காலத்தில் அவங்க அதற்கான கட்டமைப்புகளை அவ்வளோ அழகாக செய்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா எவ்வளவு பனி பொழிஞ்சாலும் அதை பனியை அகற்றுறதுக்கான கட்டமைப்பு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அதுக்கான வடிகால் போகிறதுக்கான வடிகால் அமைப்பு வச்சுருக்காங்க. இந்த பகுதியில் இப்போ வந்து ஏர்போர்ட் இருக்குன்னா இந்த பகுதியில் இவ்வளோ உயரத்துக்கு தான் வீடு கட்டணும்னு விதிமுறைகள் இருக்குது. விதிமுறைகள் பின்பற்றப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோடைக்காலம் 5 மாதம் கோடைக்காலம் தான். அந்த 5 மாதத்துக்குள்ளே அவங்க அந்த 5 மாதம் தான் அவங்க மரத்தெல்லாம் பார்க்க முடியும். அந்த 5 மாதம் தான் மரம் செழித்து வளரும், பச்சை பசையில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு நீ உங்களுக்கான தேவையான தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் என்ன வேணாலும் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அரசாங்கமே பார்க்கில் அங்கங்கே பார்க்கில் குட்டி குட்டி இடத்த கொடுத்து விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தண்ணி கொடுக்குது, ஃப்ரீயாக இடம் கொடுக்குது. ஆன்லைனில் போய் நீங்கள் புக் பண்ணால் போதும், உங்களுக்கு ஒரு விவசாய நிலம் கிடச்சிரும். நீங்கள் போய் அதில் விதையை மட்டும் வாங்கிட்டு போய் போட்டால் போதும், தண்ணி அங்கேயே இருக்கும். அதில் கிடைக்கிற பொருளிலேருந்து தக்காளி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இது விவசாயத்தை ஊக்குவிக்குது. வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு விவசாயத்தை ஊக்குவிக்குது. இது மட்டும் இல்லை, பள்ளிகளுக்கு சின்ன சின்ன விவசாய அந்த இடத்த கொடுத்து குழந்தைகளுக்கும் அறிமுகப்படுத்துகிறாங்க. நீங்கள் விதையை போடணும், தண்ணி ஊற்றணும். வீட்டுக்கு எல்லா வீட்டு குழந்தைங்களுக்கும் சம்மரில் 2 செடி கொடுத்து விடுவாங்க வளர்க்குறதுக்கு. ஸோ அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் மிதிவண்டி. எங்கே பார்த்தாலும் இங்கே வீட்டுக்கு 3 பேர் இருந்தால் 3 பேர் கார் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட அங்கங்கே அரசாங்கமே வந்து மிதிவண்டி நிறுத்தங்களை ஏற்படுத்தி அவங்க வந்து காசை போட்டு நம்ம $1 $2 காசை போட்டுட்டு சைக்கிளை எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே போகணுமோ போகலாம். அங்கேயும் மிதிவண்டி இருக்கும். அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு விட்டுட்டு நம்ம போயிடலாம். இந்த மாதிரி சுற்றுச்சூழலுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லதுங்கிற விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க. பால் பொருளாதாரமாகட்டும் அதை பண்ணுறாங்க, கட்டமைப்பாகட்டும் அதை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்கிற எல்லா விடயங்களையும் வெளிநாட்டில் இருக்கிற நாங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா, உலக பன்னாடுகளில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இது சாத்தியம். அதனால தான் வெளிநாட்டில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் அது புரியுது, இது சாத்தியம். இந்த மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்தினா நம்ம ஊருக்கே போயிடலாம். இதுக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்காத ஊரில், ஒத்துக்காத காலநிலையில், பிடிக்காத உணவு வகைகளை சாப்பிட்டு இதே சிச்சுவேஷன் நாங்கள் இங்கே இருக்கிற சிச்சுவேஷன் அங்கே இருந்தே நாங்கள் இங்கே இருக்க போகிறோம். அங்கே போயிடுவோம். இங்கே சொல்ல போனால் இதெல்லாம் ஒரு சுயநலம் கூட சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழ்நாட்டு வாழ் தமிழர்களோட சுயநலத்துக்காகவும் பேசுகிறவங்க கூட வச்சுக்கோங்க. நான் என்னையே சுயநலமாகவே சொல்கிறேனே. நான் இங்கே வந்து எனக்கு கிடைக்கிற அந்த அடிப்படை வசதிகள் எல்லாமே என் ஊரில் கிடைக்குதுன்னா நான் போய் அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற இதை வச்சுட்டு, இல்லை ஒரு கல்லூரியிலையோ ஒரு இதுலேயோ போய் ஒரு பாடம் எடுக்க ஒரு ஆசிரியராக கூட சேர்ந்து நான் நிம்மதியாக அங்கே இருப்பேனே. அது வந்து அடிப்படை வசதிகள் இல்லை, பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் புலம்பெயர்ந்து வந்து நம்ம இருக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாமே அவர் கொடுக்குற அந்த 462 பக்கத்தில் சொல்லியிருக்கிற அத்தனை வாக்குறுதிகளும் சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான சான்றுகள் இருக்குது, வெளிநாடுகள் இருக்குது. சிங்கப்பூர்லேயே நீங்கள் பார்க்கலாம், எல்லாமே சாத்தியப்படுத்திருக்காங்க. சிங்கப்பூர் வந்து ஒரு குட்டியோட நாடு, எந்த உற்பத்தியுமே பண்ணாத நாடு, உலக பொருட்களோட வர்த்தக சந்தையாக இருக்குது. அந்த நாட்டிலேயே வந்து இவ்வளோ விடயங்கள் சாத்தியமாக இருக்கும் பொழுது வளங்கள் நிறைந்த தமிழ்நாட்டில் எல்லா வளமும் இருக்குது. ஏன் சாத்தியம் இல்லைன்னா லஞ்சம், ஊழல், அரசியல்வாதிகளோட நிர்வாகம் சரியில்லை. ஸோ அதால் அது இருக்குங்க. ஸோ எனக்கு என்ன அடுத்தது உங்களுக்கு என்னது, இப்போ வெளிநாட்டில் நடக்கிறது, இப்போ வெளிநாடு வழிகளில் வந்து மருத்துவம், கல்வி, குடிநீர்,
அடிப்படை வசதிகள் இலவசம். ஸோ அதைத்தான் அங்கே நாம் தமிழர் கட்சி வந்து விரைவில் சொல்கிறாங்க. ஸோ வெளிநாட்டில் சாத்தியமாகிறது நீங்கள் சொல்கிறீங்க, தமிழ்நாட்டிலையும் சாத்தியமாகும். நல்ல ஒரு தலைவர் அமைந்தால், நல்ல ஒரு கட்சி அந்த ஒரு பொறுப்புக்கு வந்தால் அது சாத்தியமாக. அது வந்து நான் என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறது வந்து, அவர் சொல்கிற வரைவு எல்லாமே வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு மட்டும்தான் அப்படியா இருக்குது. ஓகே, இப்போ வந்து அவர் வந்த பிறகு நான் கார் உற்பத்தியை வந்து குறைச்சிட்டு விவசாயத்தை கூட்டுவேன். ஸோ இதில் வந்து ஒரு கார் உற்பத்தியில் வந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்வார்கள். ஸோ அதில் முதலாளித்துவம் கொண்டு ஒரு ஆள் இருப்பார். ஸோ அப்படியான மக்கள் சிமா கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரிப்பார்களா? என்ன மாதிரியான கோட்பாடு வந்து அது இருக்கும்? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ பெரும் முதலாளிகள் இருக்காங்க, இந்த மாதிரி அவர் வந்தால் இந்த மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிட்டு விவசாயத்தை கூட்டுவேன் அப்படிங்கிறப்ப அவர் அதை தான் சொல்கிறாரு. என் மண்ணுக்கு, என் மண்ணை மாசுபடுத்தாத, என் வளங்களை மாசுபடுத்தாத தொழில்களை நான் வந்து ஊக்குவிப்பேன். என் மண்ணுக்கு கேடாக இருக்கிறத நான் இறக்குமதி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இறக்குமதி பண்ணிக்கலாம். எங்கே வெளிநாட்டில் கார் கம்பெனி இருக்குது, உனக்கு கார் வேணும்னா அது ஒரு லக்ஸூரியஸ் ஒன்று. ஸோ வெளிநாட்டிலேருந்து நான் காரை இறக்குமதி பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான அரிசியை நான் விளைவிச்சுக்கிறேன்னு சொல்கிறது தான் அவருடைய கோட்பாடு. நீங்கள் அவருடைய பேச்சுக்களை கவனிச்சிருந்தா பார்த்தா தெரியும். இப்போ எங்கள் மன்னார்குடி தொகுதியே எடுத்துக்கோங்களேன். எங்கள் மன்னார்குடி தொகுதி பூரா டெல்டா பகுதிம்பாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக எடப்பாடி தான் அறிவித்தார். அது கோரிக்கையை வச்சது அண்ணன் தான். அண்ணன் கோரிக்கை வச்சு தான் அது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்பட்டுச்சு. அப்படி மாற்றப்பட்டதான் என்ன நன்மை அப்படின்னா, அங்கே வந்து மண்ணுக்கு எதிரான, மண்ணை சீரழிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய, விவசாயத்தை பாதிக்கக்கூடிய, நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேயுமே ஒரு லூப் ஹோல் வச்சுட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகளை அகற்ற முடியாது, இனிமேல் புதிதாக வர்ற தொழிற்சாலைகளை தான் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு சில கேட்டகரிஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த ஏற்கனவே பண்ணது வரக்கூடாதுங்கிறதுல தான் இப்போ எங்கள் மன்னார்குடி தொகுதியில் டிஆர்பி ராஜா அவருடைய மது ஆலை இருக்குது. இங்கே அந்த ஆலை வந்து இப்போ நிலத்தடி நீரை வந்து பாசுபடுத்திக்கிட்டு ஒரு நிமிடத்திற்கு 262 பாட்டில் மது உலகம் தமிழ்நாடு பூரா இருக்கிற டாஸ்மார்க்குக்கு கொடுக்குற முக்கியமான ஒரு கம்பெனியில் அவரோட கம்பெனி ஒன்று. அது வந்து அதை மூட சொன்னால் அது இந்த சட்டம் ஆக்கப்படுறதுக்கு முன்னாடி திறந்தது, அதனால் இதை மூட முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சாராயம் காட்சி கொடுக்குறவர் தான் எங்கள் தொகுதியில் தேர்ந்தெடுத்து அவரை தான் எம்எல்ஏ வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய கதை, அது பேசணும், நிறையா பேசுவாங்க. ஸோ நான் அடுத்தது வரணும்னா, நீங்கள் இருக்கிற தொகுதியில் வந்து எவ்வாறான நாம் தமிழருக்கு எவ்வாறான ஒரு சப்போர்ட் இருக்குது?